வணக்க நண்பர்களே, உங்கள் பேராசிரியர் டாக்டர் மு. சட்டநாதனின் பணிவான வணக்கங்கள். நாம் சுதந்திர போராட்ட வீரர் செக்கெடுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி, நாம் சுதேசி கப்பல் விட்டவர், சுதந்திர போராட்டத்திற்காக தன் உடல் பொருள் ஆவியை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் என்று மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு சிறந்த இலக்கியவாதி, இலக்கிய ஆய்வாளர், தமிழ் இலக்கியங்களை ஆய்ந்து பல நூல்களை, அரிய நூல்களை படைத்திருக்கிறார் என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்ல வேண்டிய முக்கியமான காலகட்டம். அதனால் இதை பற்றிய ஒரு சின்ன விளக்கம். அதாவது, இன்னைக்கு திருக்குறள், என்றைக்குமே திருக்குறளினுடைய கருத்து அறக்கருத்து, உயிர்களெல்லாம் சமம் என்ற கருத்து, இயற்கை வழியான கருத்து, இதுதான் திருக்குறள் கருத்து. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் திருக்குறளை அதை மறைத்தும் சேர்த்தும் சிதைத்தும் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு வ.உ.சி. அவர்களின் ஒரு மிக சிறந்த ஆய்வு நூல் ஒன்றே நமக்கு அதை பறைசாற்றுகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1330 அருங்குறள் பாயிரத்தோடு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உரையாசிரியர்கள் பின்னாடி வந்தவர்கள் சொன்னது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரமே பின்னால் திணிக்கப்பட்டது அப்படின்னு சும்மா ஓடுற ஓட்டத்தில் சொல்லலை. அவர் அதற்கான ஆய்வு, சொல், பொருள், கருத்து, கால அடிப்படையிலே ஆய்வு செய்து ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அதில் ஒரு சில கருத்தை மட்டும் ஒன்று சொல்கிறேன். ஏன் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பிற்சேர்க்கை திணிக்கப்பட்டிருக்கிறது, கடவுள் வாழ்த்து யாரோ ஒருவரால் என்று சொல்கிறார்? அதற்கான வலிமையான ஒரு கருத்து என்னன்னா, இதில் கடவுள், இறைவன், இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறார். இது மற்ற திருவள்ளுவரினுடைய மற்ற குறட்பாக்களில் எங்கேயுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா, மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார், இந்த மான் அடி ஒரு இறைவனை பற்றிய ஒரு குறியீடு. இந்த கடவுள், இறைவன் என்ற வார்த்தையே வேறு எந்த இடத்திலும் இல்லைங்கிறார். அப்படியே எங்கும் இல்லை. ஒருவர் கடவுள் மேல் பக்தி இருந்திருக்குமேயானால், அல்லது இந்த கடவுள், இறைவன் இந்த சொற்கள் மேல் ஆவல் கொண்டு அதை அப்படியே எல்லா இடங்களிலும் படைத்து செல்வார்கள், தூவி செல்வார்கள் ஆழமாக. ஆனால் இவர் திருக்குறள் கடவுள் வாழ்த்து இவர் படைத்ததென்றால் மற்ற இடங்களில் கடவுளை பற்றி, ஆனால் கடவுள், இறைவன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். எப்பொழுது? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் தன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அங்கே தான் இறைவன். இறைவன் அப்படின்னு நீங்கள்லாம் மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க காலகட்டத்தில். நீங்கள் சொல்கிறீங்களே, எவன் முறையோடு ஆட்சி செய்கிறானோ அவன்தான் இறைவன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல பயன்படுத்தணும். இந்த இடத்துல நம்ம ஒன்று சிந்திக்கணும். இறைவனை சொல்லிட்டு இறைவன் போல நீங்களும் ஆவீர்கள் அப்படிலாம் சொல்லலை, அவன்தான் இறைவன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட மனிதநேய உயிர்கள் பற்றிய சிந்தனையின் துடிப்பால் தான் திருக்குறளை அவர் செய்திருக்கிறாரே தவிர, இப்பொழுது கூட பாருங்கள், அவருக்கு என்னென்னமோலாம் அலங்காரம் செய்து வைத்து, பூ வைத்து, பொட்டு வைத்தெல்லாம் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுதான் அவரது கொள்கை, கோட்பாடு என்று மட்டும் தயவு செய்து இதை அரசியலாக்காதீர்கள். ஏன்னா வள்ளுவர் உலக பொதுமுறை தந்த
தர வேண்டும் என்பதற்காகவே யாத்த நூல் திருக்குறள். அதை சிதைத்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் செய்தார்கள் கிறித்தவ பாதிரியார்கள். உலகம் முழுவதும் மொழிபெயர்த்தார்களே தவிர அதை ஒரு எழுத்தை கூட கருத்தை கூட சிதைக்காமல் மொழிபெயர்த்தவர் நமது ஜியு போப் போன்றவர்கள். இதுபோல நாம் செய்ய வேண்டுமே தவிர அதை தவிர திருவள்ளுவரையோ அல்லது திருக்குறளையோ சிதைக்கின்ற காயப்படுத்துகின்ற செய்கைகளை நாம் செய்யக்கூடாது. அவரை போற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் வாழ்வோம், வள்ளுவரும் வாழ்வார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற அந்த தெய்வங்கிற அந்த சொல்லையும் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அப்போத்தான் தெய்வம்னு ஒன்றுனா அவன் தாயா தெய்வம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் இந்த இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்துகிறார். நேரடியாக தெய்வ வழிபாடோ அல்லது தெய்வ நிந்தனைகளோ இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உண்மையாலேயே அதுதான் அறிவியல் பகுத்தறிவு உண்மை. நீங்கள் இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா, ஆனால் உண்மையில் இப்படி இருங்க. அவன்தான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற நிலையிலேயே முதலாக அறம் என்பது மட்டும்தான் மனிதனுக்கு ஆகச்சிறந்த தெய்வம், ஆகச்சிறந்த தத்துவம், ஆகச்சிறந்த சட்டம் என்று முதல் சொன்னது நமது வாழ்வியல் நெறிவகுத்த வள்ளுவம். நன்றி, வணக்கம்.